வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது டாட்டானுடைய நெக்ஸானில் கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியண்ட்டு. இது வந்து பியூர் அப்புறமா ஸ்மார்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு வேரியண்ட்டுக்கு மேலே, அதாவது தேர்ட் வேரியண்ட்டாக வரக்கூடிய கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியண்ட். அதில் டீசல் வெர்ஷனில் ஏஎம்டி கியர் பாக்ஸோடு வரக்கூடிய வெஹிக்கிள். இந்த வீடியோவில் நம்ம இந்த வெஹிக்கிளுடைய ஒரு ஓவரால் வாக் அரவுண்ட், அப்புறமா ஒரு டிரைவ் ரிவ்யூ, அதோட ரொம்ப முக்கியமாக இந்த வெஹிக்கிளுடைய ஓனர், நம்ம சப்ஸ்கிரைபர், அவர்கிட்ட ஒரு யூசர் ரிவ்யூவும் கேட்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் ஏன் வாங்கினாரு, இதுக்கு முன்னாடி என்ன வெஹிக்கிள் வச்சுருந்தாரு, நெக்ஸான் டீசல் ஏஎம்டி போகிறதுக்கான ரீசன் என்ன, இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனவே நம்ம வந்து இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து போயிட்டோம்னா, இது வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸான். ஸோ இதனுடைய ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்து பார்த்தோம்னா, ஹெட்லாம்பை பொறுத்த வரைக்கும் இப்போ டாட்டா வந்து அவங்களுடைய கார்ஸில் வரக்கூடிய இந்த ஹெட்லாம்ப் உள்ளே இருக்கக்கூடிய இந்த எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் இருக்குல்ல, இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. நீங்கள் நெக்ஸானில் பார்த்தீங்கனாலும் இதே அந்த ஒரு 3.5 இன்ச்சுன்னு நினைக்கிறேன், இதே மாதிரியான இதுதான் உங்களுக்கு ஹேரியர்லேயும் இருக்கும், சஃபாரிலையும் இருக்கும். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணியதுனால அவங்களால அந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற அந்த காஸ்ட் ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிறது அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் ஓகே, இப்போ இந்த நெக்ஸானோட விஷயத்துக்கு வந்தோம்னா, இதில் உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபாக் லேம்ப் வரும் ஹையர் வேரியண்ட்ஸில். பட் இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபாக் லேம்ப் வரல. பட் வேணும்னா வெளியில் நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். அண்ட் அதை சுற்றி ஒரு பிளாக் மசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறையா பிளாக் விஷயம் வந்து இந்த பம்பரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா, பெயிண்டிங் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வருது. இந்த எஸ்யூவிக்கான லுக்கு கொடுக்கணும், இந்த விஷுவல் பல்க்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கீழே மட்டும் பிளாக் யூஸ் பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ வந்து நிறைய பிளாக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். எனிவே ஹெட்லாம்புக்கு மேலே வந்தோம்னா உங்களுக்கு வந்து டிஆர்எல் வந்துடுது. இது வந்து உங்களுக்கு இண்டிகேட்டராகவும் டெவலப் ஆகுது. ஸோ எல்இடி டிஆர்எல் கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸானில் உங்களுக்கு இந்த 5 லைன்ஸ் அப்படிங்கிறது இந்த சைடில் இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலிருந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் கிரில்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் கிரில் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு டாட்டானோடைய லோகோ வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம ஏர் டேமுக்கு வந்தோம்னா, அது வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு இந்த லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் கட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஏர் டேம் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய அந்த மாதிரி பிளாஸ்டிக் பீட்ஸோடு இருக்குது. இங்கே உங்களுக்கு டோஹுக்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் கீழே வந்து ஒரு செமி ஒயிட் கலரில் ஒரு ஸ்கிட் பிளேட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரியேட்டிவ் வெர்ஷனில் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கிடையாது. அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இந்த வெஹிக்கிளில் வராது. அண்ட் இந்த ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸானில் உங்களுக்கு இந்த கிளாம்ப் ஷெல் லுக் லைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பானட் ஸ்டைலிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு சின்ன ஹம்ப் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். சென்டரில் ஒரு டிப் ஒன்று இருக்கும். அண்ட் இந்த பானட் வந்து ஒரு ஸ்லோப்பிங்காக வந்து இந்த ஃபெண்டர்லையும் இந்த ஹெட்லாம்ப் லைனிங்லையும் ஜாயின் ஆகிறது பார்க்க முடியும். ஒரு ஷெல் மாதிரி, ஒரு ஓடு மாதிரி மூடி இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு, 2 வைப்பர் கொடுத்துட்டாங்க. அண்ட் உள்ள பானட்டுக்குள்ளேயே உங்களுக்கு கன்சீல் பண்ணி இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து வந்துடுது. அண்ட் அப்படியே சைடு ஃபெண்டருக்கு வந்தோம்னா ஒரு ஃப்ளாட் வீல் ஆர்ச் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் நெக்ஸான் வந்து ஒரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருந்துகிட்டு இருக்கு. அண்ட் டீசல் லவர்ஸ்க்கு ஒரு ரிலையபிளான இன்ஜின் வந்து டாட்டா இந்த நெக்ஸானில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த எஸ்யூவி ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சைட் டிசைனில் இந்த வீல் ஆர்ச்சஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஒரு ஃப்ளாட்டான வீல் ஆர்ச் வந்து ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். சைட்லேருந்து பார்த்தோம்னாலே இது வந்து கொஞ்சம் அப்படி ப்ரொட்ரூடாக இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். அதுபோக இந்த சைட் டிசைனில் உங்களுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டான ஷோல்டர் லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் வீல் ஆர்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷோல்டர் லைன் அப்படியே நமக்கு இந்த டோரில் ட்ராவல் ஆகி, டோர் ஹேண்டில்ஸோடு ட்ராவல் ஆகி, ரியரில் டெயில் லேம்ப் வரைக்கும் அந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு எஸ்யூவினுடைய லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பாடி கலர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அடிப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பர்பஸ். பட் வந்து ஒரு லுக் மேட்சிங் இருக்கணுன்றதுக்காக பாடி கலர்லேயே வந்துடுது. பட் அதுலேயும் கீழ் போர்ஷன் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ எல்லா பிராண்ட்ஸும் பண்ணுற மாதிரி இந்த வீல் கிளாடிங்கும் சரி, இந்த ரன்னிங் போர்டும் சரி, உங்களுக்கு இந்த ஏபிஎஸ் பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு பிளாக் அவுட்லேயே கொடுத்துட்றாங்க. அதுவும் ஒரு விஷுவல் பல்கை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸான் லான்ச் ஆன டைமில் இருந்தே வெதர் ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த விண்டோ லைன், இது வந்து ஒரு திக்கான பீஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸானில். அது வந்து இந்த காரில் நமக்கு கிளாஸ் பிளாக்ல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த சைட் மிரர் வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிரே கலர், ஒரு மெட்டாலிக் கிரே அப்படின்னு சொல்லலாம். அந்த கலருக்கு பிளாக் வந்து ஈஸியாக சூட் ஆகுது. அண்ட் இதுவுமே கூட ஒரு ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷனில் ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கார் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்த சைட் மிரர் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரே பிளாக் கலர்லேயே கொடுக்கறதுனால மற்ற எந்த கலராக இருந்தாலும் இந்த பிளாக் அவுட் தீம் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். அப்படிங்கிறது இல்லாமல் உடையும் போது
ரீப்ளேஸ் பண்ணுறதும் ஈஸி ஆகிடுது. அண்ட் இந்த கிரியேட்டிவ் எடிஷனில் உங்களுக்கு ஃபுல்லி மோட்டரைஸ்டு சைட் மிரர் வராது. உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் வந்து ஆக்ஷன் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஸ்க்ரோலர் கொடுத்துருப்பாங்க. பட் அதர்வைஸ் ஃபோல்டிங் வந்து நீங்கள் மேனுவலில் தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் சைடு இண்டிகேட்டர்லாம் உங்களுக்கு எல்இடியில் இந்த சைட் மிரர்லேயே வந்துடுது. நான் சொன்ன மாதிரி 360 டிகிரி கேமரா கிடையாது. அண்ட் பாடி கலர்லேயே டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. உங்களுக்கு இந்த மாதிரி புல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விண்டோ லைனிங் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் ஸ்டிக்கர் ஒர்க் தான். பட் இருந்தாலும் மேனுஃபேக்சரர் மேட் ஃபினிஷில் ஒரு பிளாக்ல உங்களுக்கு அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த விண்டோ லைன் ஃபுல்லாகவே. அண்ட் இந்த ரெயின் வைசர்லாம் வந்து உங்களுக்கு ஆக்சசரி தான். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து யூஸபிள் கிடையாது, அதாவது இதில் லோடெல்லாம் வைக்க முடியாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த விஷுவல் அப்பீலுக்காக இந்த ரூஃப் ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் சில்வர் அப்படிங்கிற ஒரு கலர் காம்பினேஷனில் இருக்குது. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் சன் ரூஃப் இந்த கிரியேட்டிவ் எடிஷனில் உங்களுக்கு கிடையாது. எஸ் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சன் ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வேரியன்ட் போகலாம். பட் சன் ரூஃப் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை சொல்லத்துக்கு தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணுறோம். எனிவே இந்த ரூஃப்னுடைய ரியரில் உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா பிளாக் அவுட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் உங்களுக்கு ஃபியூல் டேங்க்னுடைய ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டீசல் வெஹிக்கிள். ஆனால் எக்ஸ்டீரியர் லுக்குக்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி உங்களுக்கு அலாய் வீல் தான் வந்துடுது. ஸோ டாப் அண்ட் வேரியண்ட்டில் வரக்கூடிய அதே மாதிரியான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு டைமண்ட் கட் டியூவல் கலரில் உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுது. ஒரு கிளாஸ் பிளாக்கும் ஒரு குரோமும் இருக்கிற மாதிரி. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரோடைனமிக் ஃபின்ஸுமே வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸானில் இந்த விஷயம் வந்து ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக டாட்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு 5 போல்டட் வீல் வருது. அண்ட் இதனுடைய சைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 16 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 215/60 R16 தான் இந்த டயர்னுடைய ப்ரொஃபைல். ரியரில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் ரூஃப் ஸ்டைல் அந்த டிசைன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்தையும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் ஜாப் வந்து மேனுஃபேக்சரரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெதர் ஸ்ட்ரிப் கிளாஸ் பிளாக் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு இந்த சி பில்லர்லையும் கண்டினியூ பண்ணி ஒரு டிசைன் ஃபினிஷிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு மேசிவான சைஸில் உங்களுக்கு ரியருக்கு ஒரு ரியர் ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸானுக்கு இது ஒரு தனித்துவமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளோ பெரிய இந்த ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்கிறதுக்கான இன்னொரு ஒரு முக்கியமான காரணம், இது வந்து ஒரு கம்மியான வேரியண்ட் தானே, உங்களுக்கு வந்து வைப்பர் இல்லையே அப்படின்றது கிடையாது. ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் வைப்பர் இருக்குது. இந்த நெக்ஸானில் வைப்பர் வந்து உள்ள இந்த ரியர் ஸ்பாய்லருக்குள்ளே கன்சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட்டில் அவங்க பண்ண முக்கியமான விஷயம். உள்ள ரியர் வைப்பர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ வைப்பரும் வாஷரும் வந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் வந்துடுது. டிஃபாகர் லைன்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. ரியர் டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கனெக்டட் எல்இடி டைப்பில் கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தேதிக்கு 2025 டிசைன் ஸ்டைலிங் அப்படிங்கிறது ரியரில் இந்த கனெக்டட் எல்இடி எல்லா கார்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ டாடா நெக்ஸானுடைய இந்த ஃபேஸ் லிஃப்ட்லேயும் வந்துடுது. ஸோ ஆல் எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு லைன் வருது, அதோடு இங்கே ஸ்டார்ட் ஆகிறது ஃபுல்லாக ட்ராவல் ஆகி உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் வந்துடுது. அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தா அந்த 4 கோடு இருக்குல்ல, அதை ரியர் டெயில் லேம்ப்லேயும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆரோ ஸ்டைலில் இது வந்து இந்த கர்வேச்சரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் எல்இடியினுடைய லுக்கும் வந்து இதுதான். அண்ட் ப்ரொஜெக்டர் எல்இடி செட்டப்பும் பார்த்துக்கோங்க. அண்ட் டாட்டா நெக்ஸானில் உங்களுக்கு அந்த இவி வெர்ஷனில் மட்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுல் கனெக்டட் டிஆர்எல் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அதர் ஐஸ் கார்ஸில் வந்து உங்களுக்கு ரியரில் மட்டும் அந்த கனெக்டட் எல்இடி செட்டப் வந்து வருது. எனிவே இந்த இடத்துல உங்களுக்கு டாட்டானுடைய லோகோ வருது. இதுக்கு மேலே ஒரு சின்ன எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இது வந்து பிரேக் லைட்டு. இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன தான் 360 டிகிரி கேமரா வரல அப்படின்னாலும் ரியரில் ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு இந்த டாட்டா லோகோக்கு கீழே வந்துடுது. அண்ட் அது கீழே நெக்ஸான் அப்படிங்கிறத அந்த பேட்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே ஒரு மேசிவான பம்பர் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அந்த பம்பரில் உங்களுக்கு இந்த ரிவர்ஸ் லைட்டும் உங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்டரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு குவர்க்கியான டிசைன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது உங்களால் பார்த்தாலே சொல்ல முடியும். ரியர் பம்பர்லேயும் நிறைய பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாடி கலர் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடம்லாம் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. கீழ் போர்ஷன் மட்டும் பிளாக் இல்லாமல் ஃபுல்லாகவே நிறைய இடங்கள் வந்து உங்களுக்கு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரியே உங்களுக்கு ஒயிட் கலரில் இந்த ஸ்கிட் பிளேட்டும் ரியருக்கும் வந்துடுது. அண்ட் இங்கே உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சாரும் ஒரு ரிவர்ஸ் கேமராவும் வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இந்த வெஹிக்கிளுடைய சைலன்சர் வந்து ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிள் இருக்குது. அண்ட் அண்டர் பாடி பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் காஸ்ட் கட்டிங் பண்ணுற மாதிரி ரிவர்ஸ் லைட் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து விஷுவலுக்கு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டம்மி தான், அதில் வந்து பல்பு கிடையாது. எனிவே நம்ம பூட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் டோருக்கு 2 பக்கமும் கேஸ் ஸ்ட்ரட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்சல் ட்ரே ஒன்று வந்துடுது. அண்ட் இதில் ஒரு மேசிவான பூட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு
382 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியர் சீட் வந்து ஃபோல்டிங் வந்து ஃபுல்லாக அப்படியே பெஞ்ச் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. 60/40 வரல. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டீல் ரிம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வீல் தான் வந்து உங்களுக்கு அலாய் வீல் கொடுக்கல அப்படின்னாலும் 16 இன்ச்சில் ஸ்டீல் ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் போகும்போது பஞ்சர் ஆச்சுன்னா கூட வீலை மாற்றிட்டு உடனே மாற்றணும்னு அவசியம் இல்லை. சேம் சைஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரிப்பை முடிச்சுட்டு கூட அப்புறமா மாற்றிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஹேண்டில் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நெக்ஸானுடைய டைமென்ஷன்ஸ் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா லெங்த் உங்களுக்கு 3.9 மீட்டர்ஸ் வருது. ஸோ இது sub 4 மீட்டர் அப்படிங்கிறதுனால அந்த 4 மீட்டர்ஸை கிராஸ் ஆகாது. அண்ட் இதனுடைய விட்த் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1.8 மீட்டர்ஸும் ஹைட் வந்து ஒரு 1.6 மீட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய வீல் பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மீட்டர்ஸ் 2498 mm வருது. ஸோ அந்த 2.5 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலாக கம்பேர்ட் டு அதர் sub 4 மீட்டர் எஸ்யூவி கார்ஸ் நெக்ஸானில் கொஞ்சம் இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக சொல்கிறேன், அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. யூசர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீலிங் என்ன அப்படின்றத. அண்ட் இந்த வெஹிக்கிள் இருக்கிறது ஒரு டீசல் இன்ஜின். ஸோ இந்த டாடா நெக்ஸான் கிரியேட்டிவ் டீசல் AMTயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1.5 லிட்டரில் இருக்கக்கூடிய ரிவோ டார்க்னு டாட்டா கூப்பிடக்கூடிய அந்த டீசல் இன்ஜின் தான் இது. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு 1500 cc 1497 அப்படிங்கிற அந்த சிசியில் வரும். அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 113 bhp ஒரு 3750 RPMலையும் உங்களுக்கு ஒரு 260 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 260 அப்படிங்கிறது இந்த சைஸ் காருக்கு ரொம்பவே அதிகம், ரொம்பவே ஒரு டார்க்கியான இன்ஜின் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். இந்த வெஹிக்கிளுடைய அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ கண்டிப்பாக நம்ம வந்து பேசணும் அப்படின்னா இது வந்து ஒரு அன்மேட்ச்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து பர்டிகுலராக AMT வேரியண்ட். ஸோ AMT அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், அதாவது மேனுவல் கியர் பாக்ஸுக்கு ஒரு ஆக்சுவேட்டர் சிஸ்டம் ஒன்று கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த AMT அப்படிங்கிறது. அதனுடைய யூனிட் வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸுக்கு மேலேயே வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக இதே டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு வந்து அல்ட்ராஸ்லேயும் வருது. அல்ட்ராஸ்னுடைய கேபினை பொறுத்து பார்த்தோம்னா அல்ட்ராஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்குது. ஸோ அதனுடைய ஸ்பேசிங்க்கும் இந்த நெக்ஸானுடைய ஸ்பேசிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அல்ட்ராஸில் கொஞ்சம் கிராம்ப்டாக இருக்கும். எனிவே இந்த இன்ஜின் வந்து லைட்டாக அந்த டீசல் கிரண்ட் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஸோ அந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷனை உங்களுக்கு கண்டெயின் பண்ணுறதுக்காக இன்ஜினுக்கு பின்னாடியும் இன்சுலேஷன் பார்க்க முடியுது, பானட்டு கீழையும் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கா. ஸோ ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு ஸ்கூப், ஒரு ஃபங்க்ஷனல் ஸ்கூப் ஒன்று இந்த இடத்துல டாட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பிரேக் ரோட்டர்ஸை வந்து கூல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாங்க அப்படியே இன்டீரியரை போய் பார்த்துருவோம். ஸோ இன்டீரியரில் உங்களுக்கு இந்த ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் காம்பினேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே கைப்படுற இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு இந்த லெதரைட் ஒயிட் லெதரைட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அழுக்கானாலும் தொடச்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து இந்த கிளாஸ் ஒயிட்டில் இந்த கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க. லாக் பட்டன் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ட்விட்டர் ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ட்விட்டர் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் 2 ட்விட்டர்ஸ் வந்து வரும். எனிவே இங்கே வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் இங்கே உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச் இருக்குது. கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்லாண்டிங்காக வைக்கிற மாதிரி. அது போக கொஞ்சம் நிக்நாக்ஸ் வந்து நம்மளால் வச்சுக்க முடியும். அண்ட் இது வந்து ஆக்சசரி அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்கஃப் பிளேட் மாதிரி ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வாங்க அப்படியே நம்ம உள்ளே ஏறி உட்காருவோம். அண்ட் இன்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் இந்த SUV ஸ்டாண்ட்ஸோடு இருக்குது இல்லையா, ஹைட்டில் இருக்கிறதுனால ஈஸியாக உட்கார முடியுது. பட் ஹெட் வந்து இந்த இடத்துல இந்த கர்வேச்சர் இருக்கிறதுனால கொஞ்சம் மைண்ட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். எனிவே இந்த பேசஞ்சர் சீட் வந்து ஃபுல்லாக பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு லைட்டாக ஸ்க்ராப் ஆகிற மாதிரி இருக்குது. பட் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்குது. உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்பேஸில். இந்த அளவுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக போதுமான அளவு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சென்டரில் உங்களுக்கு 2 AC வென்ட்ஸ் வந்துடுது. இந்த இடத்துல உங்களுக்கு 12 volt சாக்கெட் எதுவும் வரல ரியரில். அண்ட் இங்கே டெடிகேட்டடாக ஆர்ம் ரெஸ்ட் மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஸ்பேசிங் மாதிரி கொடுத்து அதில் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கூப்ட் அவுட் சீட் பேக்ஸ் இருக்குது. பட் மேகசின் ஹோல்டர்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆக்சுவலாக இதுதான் சீட் கவர்ஸ் எதுவும் போடலை. இதுதான் வந்து இந்த கிரியேட்டிவில் வரக்கூடிய இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ ஃபேப்ரிக் தான் வரும், லெதரேட் வராது. அண்ட் இந்த இடத்துல இப்போது டாட்டா வந்து அவங்களுடைய கார்ஸ் எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. இங்கேயும் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் இருக்குல்ல ஒயிட்டு, அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன் ஒன்று வருது. ஒரு ப்ரீமியம் ஃபீலுக்காக அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி டாட்டா சொல்கிறாங்க. எனிவே ஒயிட் ஸ்டிச்சிங் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. 2 ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து 60/40 ஸ்பிளிட்டில் கொடுக்கல, ஒரு பெஞ்ச் டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனிவே சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்போ டாட்டா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதுனால
3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் டைப் சீட் தான். இந்த இடத்துல பல்ஜெலாம் ஒன்றும் இல்லை, அதனால் 3 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். பட் இந்த சாயர் இடம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன பல்ஜு ஒரு டெப்த் ஒன்று இருக்குது. எனிவே இந்த இடத்துல கீழே கால் வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஹம்ப் ஒன்று இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ரியரில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் வந்துடுது. அண்ட் 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அண்ட் 5 ஸ்டார் வாங்கின காரும் கூட. ஸோ சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க டாட்டா, அந்த விஷயத்தில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. வெளியிலேருந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைன் இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க. பட் நான் 6'1" ஹைட்டு, எனக்கு கூட நான் அப்ரைட் பொசிஷனில் தான் உட்காந்துருக்கேன். பட் என் தலைக்கு மேலேயே ஒரு 1 inch ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் கரெக்டான பொசிஷனில் நமக்கு இந்த ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடுது. அண்ட் இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த கிராப் ஹேண்டில் கொலாப்சபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹூக் வந்துடுது. அண்ட் இந்த பக்கமும் நமக்கு கிராப் ஹேண்டில் ஹூக்கோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பேசஞ்சர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் டிரைவர் சைடில் எப்போவுமே கொடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன காஸ்ட் கட்டிங். இங்கே இருக்கிற ஹூக்கு போக இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஹூக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2 பி பில்லர்லையுமே இருக்குது. ஃப்ரண்ட் சீட் பேசஞ்சர்ஸுக்கு உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளான சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த வெஹிக்கிளோடைய கீ ஃபாப். அதுக்கு மேலே சேஃப்டிக்காக ஒரு பவுச் ஒன்று போட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு டாட்டானுடைய லோகோ வரும். அண்ட் திருப்பணும்னா உங்களுக்கு லாக்கு அன்லாக்கு ஃபாலோ மீ லேம்ப்ஸ்க்கான பட்டன், அப்புறமா பூட் ரிலீஸ்க்கான அந்த ஒரு பட்டன், 4 பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடுது இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில். அதனால் உங்களுக்கு இங்கே ரிக்வஸ்ட் சென்சார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் தான் இருக்குது, பேசஞ்சர் சைடு கிடையாது. எனிவே வாங்க நம்ம இன்டீரியரை போய் பார்த்துருவோம். ஸோ இந்த டிரைவர் சைடு டோர் பேடை பொறுத்த வரைக்கும் நம்ம ரியரில் பார்த்த மாதிரியே இந்த இடத்துல இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய லெதரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக அழுகக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் லெதரைட் மெட்டீரியல் தான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஸ்ப்ரேவோ இல்லை ஈர துணி வச்சு கூட நம்ம தொடச்சி எடுத்துடலாம். துணியாக கொடுத்துருந்தாங்கன்னா தான் கொஞ்சம் துடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல கிராப் ஹேண்டிலும் அதுக்கு ஒரு ஒயிட், ஒரு கிளாஸ் ஒயிட்டில் உங்களால் இந்த ஒரு பீஸும் பார்க்க முடியுது. 4 டோர் பவர் விண்டோ ஸ்விட்ச் வந்துடுது. 1 டச்சில் அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு டிரைவர் விண்டோவுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சைல்ட் லாக் பட்டன் வந்துடுது. அண்ட் இது வந்து உங்களுக்கு குரோமில் இந்த டோர் ஓப்பனர் கொடுத்துருக்காங்க, லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வருது. இங்கே உங்களுக்கு அம்ப்ரெல்லா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, டாடா காசு எல்லாத்துலேயுமே இருக்கும். அண்ட் இங்கேயும் உங்களுக்கு அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஸ்லாண்டிங்காக வைக்கிற மாதிரி தான் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துடுது. இங்கே ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ் வந்து மோட்டரைஸ்டு தான், பட் செமி மோட்டரைஸ்ட், ஃபுல்லாக க்ளோஷருக்கு கிடையாது. பட் உள்ளே இருக்கக்கூடிய கிளாஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ரோலர் வந்து இங்கே இந்த விண்டோனுடைய போர்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் டிரைவர் சீட்டை பொறுத்தவரைக்கும் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட் தான். பட் சீட் ஹைட் அட்ஜஸ்டரோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்படி மூவபிளான உங்களுக்கு ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம ரியரில் பார்த்தா அந்த ஒயிட் பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. அண்ட் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான், ஒயிட் ஸ்டிச்சிங்கோட இருக்குது. 2 கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் பிளாக்கோட மிக்சரமான மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஸ்கஃப் பிளேட் வந்து ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட் கிடையாது, இது வந்து கஸ்டமர் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவில் வராது. அண்ட் அதே மாதிரி இந்த 70 மேட் எல்லாமே கூட ஆக்சசரியில் போட்டிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஏஎம்டி வெர்ஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏஎன்பி உங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல்ஸ் மட்டும் வரும். ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்று வருது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பனருக்கான அந்த லீவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஃபியூல் லிட்டுக்கான ஓப்பனர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே டிரைவர் சைடில் ஒரு ஏசி வெண்ட் வந்துடுது. அண்ட் ஒரு மாதிரியான இந்த கார்பன் ஃபைபரை வந்து ஒரு ஸ்கொயர் டைமண்ட் ஷேப்பில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 3D பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த நெக்ஸானில். அந்த டிசைன் நமக்கு இந்த இடத்துல பார்க்க முடியுது. அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டிச்சிங்கோடு இருக்கக்கூடிய இங்கே நம்ம பார்த்த அதே ஒயிட் லெதரேட்டை வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷோட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு சில்வர் கலர் லைன் இருக்குது. அண்ட் இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல ஒரு புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. அதை சுற்றி ஒரு க்ளோயிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நைட் டைமில் எங்கே இருக்குன்னு தேடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிரேக் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இதில் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த டாட்டா லோகோ வந்து உங்களுக்கு எலிமினேட் ஆகி வரும். இப்போது ஃப்ரண்ட் டோர் திறந்துருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது. எனிவே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்டட் நெக்ஸானாக இருக்கட்டும், அண்ட் இப்போ 2025 வரக்கூடிய டியாகோலேருந்து இதே மாதிரியான ஒரு 2 ஸ்போக் டிஜிட்டல் ஸ்டேரிங் வீல் வந்து டாட்டா வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து டாட்டா லோகோ உங்களுக்கு எலிமினேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் தான். அண்ட் இந்த லெதர் ரேப் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம கஸ்டமர் போட்ட ஒரு விஷயம். அவருக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் அது போக உங்களுக்கு ஸ்டேரிங்கில் ஏர் பேக் வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஸ்க்ரீனோட வந்துடுது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுவும் வந்து ஒரு டிஜிட்டல் பாயிண்ட்ஸ் ஏறுற மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஃபியூல் காஜும் ஹீட் மீட்டரும் வந்துடுது. சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை நீங்கள் டாகல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி அப் அண்ட் டவுனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுது. பவர் அண்ட் டார்க்கு, டயர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இது வந்து உங்களுக்கு
டிபிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அது வந்து எந்தெந்த டயரில் என்னென்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. அது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் இன்ஃபோ, நோட்டிஃபிகேஷன்ஸு, இந்த லே அவுட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டயல் வியூ இருக்குது, டிஜிட்டல் வியூ இருக்குது, 3 வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக செட்டிங்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கிளாக்கு, கேலண்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரிப் இன்ஃபோ, டிரைவ் அசிஸ்ட்டு, ஸோ வெஹிக்கிள் இன்ஃபோ, நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அனலாக்ல கொடுக்காம கிரியேட்டிவ்ல இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்துருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். எனவே இந்த நெக்ஸானுடைய டேஷ்போர்டினுடைய லுக் அப்படிங்கிறது இதுதான். நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரி இந்த டேஷ்போர்டில் ஒரு ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3D டிசைனாக இருக்கட்டும், அண்ட் இந்த ஒரு சில்வர் லைனாக இருக்கட்டும், டாட்டா வந்து ஒரு ஹியூமனிட்டி லைன் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு சில்வர் ஹியூமனிட்டி லைன் இதில் இருக்குது. அண்ட் இந்த போர்ஷன், அதாவது கைப்படக்கூடிய இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு இப்போது லெதரேட் மெட்டீரியலில் ப்ரீமியம் ஃபீல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பழைய ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் நெக்ஸானில் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த இன்டீரியர்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. எனவே உங்களுக்கு 4 ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடுது. அண்ட் அதுலேயும் உங்களுக்கு ஒரு சாட்டின் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீல் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எனவே நம்ம அல்ட்ராஸில் பார்த்த அதே ஸ்க்ரீன் தான் இது. ஆக்சுவலாக நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட்டில் உங்களுக்கு 10.3 இன்ச் ஸ்க்ரீன் வந்து வரும். பட் அது வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ் அப்படிங்கிற வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு வந்து 10.3 இன்ச் ஸ்க்ரீன் வரும். பட் அதுக்கு முன்னாடினா இந்த 7 இன்ச் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இதுவே போதுமானது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்மனுடைய செட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய ஸ்க்ரீன் இருந்தால் ஒரு பெரிய ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ளஸ் போய்க்கலாம். பட் பர்பஸ் சால்வானா போதும் அப்படின்னா விஷயங்கள் எல்லாமே இதுலேயே இந்த ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு வந்து வந்துடுது. எனவே அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் கோ ஃபீலில் இருக்கக்கூடிய ஒரு ஏசி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடுது. ஃபேன் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டாகுல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. பட் அது போக எல்லாமே ஒரு கெப்பாசிட்டிவ் டச் டைப்பில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டிவ் டச் டைப்லேயே உங்களுக்கு இந்த ஹசார்ட் லைட்டுக்கான அந்த ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பட்டன்ஸில் கொடுக்காம கெப்பாசிட்டிவ் டச்சில் ஒரு அப்கிரேடட் விஷயமாக கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பூட் ஓப்பனருக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக்குக்கும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி கெப்பாசிட்டிவ் டச்லேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் அது கீழே வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 12 வோல்ட் சாக்கெட் வந்துடுது. ஒரு USB-A போட்டும் ஒரு USB-C போட்டும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார்ஜிங் ஆப்ஷன்ஸாக. அண்ட் இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கியர் செலக்டர், இது நான் AMTன்னு சொன்னேன்ல, இந்த கியர் செலக்டர்லேயும் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து உங்களுக்கு செலக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் செலக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டிரைவ் பை ஒயர் அந்த மாதிரியான டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் உங்களுக்கு ரிவர்ஸு, டிரைவ் அண்ட் நியூட்ரல் இந்த 3 கியர் ஷிஃப்டிங் வந்து உங்களுக்கு இந்த கியர் நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கியர் நாப் வந்து ஒரு ரப்பரைஸ்டு ஃபீலோட ஒரு ப்ரீமியம் டச்சோட கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கியர் ஷிஃப்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கும் வந்து உங்களுக்கு LED-யில் அந்த லைட்டு இலுமினேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனவே இதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு மேனுவல் ஹேண்ட் பிரேக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் டிப்போடு வந்துடுது. இங்கே சின்ன ஒரு கபி ஹோல் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் வைக்க முடியாது, பட் ஏதாவது ஃபோன் ஏதாவது அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆர்ம் ரெஸ்ட் வந்து சென்டரில் கொடுத்துருக்கலாம், பட் அது மிஸ் பண்ணிட்டாங்க. எனவே இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இன்டீரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் சென்ட்ரல் கன்சோல் வந்து நல்ல ஒரு கிராண்டியரான சென்ட்ரல் கன்சோலாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசியில் மேக்ஸ் கூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோடவே வந்துடுது இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேயே. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிளாஸ் பிளாக் விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து டஸ்ட் அப்சார்ப் பண்ணும், ஸ்க்ராட்சை வந்து ஈஸியாக ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு மாதிரி போட்டு தான் இதை பராமரிக்க வேண்டியது இருக்குது. இந்த காரில் கூட பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து அதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த தம் பிரிண்ட்டினுடைய இது அந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் கார்டும் போட்டு யூஸ் பண்ணுறாங்க. எனிவே இந்த பில்லர்லேயும் உங்களுக்கு வந்து ட்வீட்டர் ப்ரொவிஷன் இருக்கிறத பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த காரில் இந்த கிரியேட்டிவ் வெர்ஷனில் உங்களுக்கு 4 டோரில் 4 ஸ்பீக்கரும், பில்லரில் 2 ட்வீட்டரும் வந்துடும். பட் டோர்ஸ்லேயும் உங்களுக்கு ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அப்கிரேட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். அண்ட் மேலே வந்தோம்னா உங்களுக்கு மேனுவல் டிமிங்கில் இருக்கக்கூடிய இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்துடுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு LED-யில் இன்டீரியர் லைட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேசஞ்சர் ஏர் பேக் வந்து ஆஃப் பண்ணால் அதுக்கான
அந்த இண்டிகேஷன் இங்கே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மிரர் மட்டும் கொடுத்துருக்காங்க பேசஞ்சர் சைடு சன்வைசரில். டிரைவர் சைடு சன்வைசரில் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. ரிவர்ஸ் கேமராவுடைய குவாலிட்டி வந்து நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் லைன் மூவ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஏஎம்டி இருக்கிறதுனால இதில் உங்களுக்கு ஸ்டேரிங்க்கு பின்னாடி பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க மைனஸ் அண்ட் ப்ளஸ் இது ஸ்டேரிங்கோடவே மூவ் ஆகிற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்து இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்டில் 2024 வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கல. அண்ட் இந்த ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டில்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிளாக டில்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியாக போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்றதுக்காக இல்லாமல் நம்மளுடைய சேஃப்டிக்காக உணர்ந்து போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், கார்ல ஏறி உட்காந்த உடனே பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 60 to 70% நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கு. நான் ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருப்பேன், ரெண்டு பக்கம் எட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பல்ஜ் கொடுத்துருக்காங்கன்னு. அது வந்து நமக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் பொசிஷன் வந்து ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபெக்டான பொசிஷனாக இருக்குது. அண்ட் சீட்ஸ் வந்து நம்மளை நல்லா ஹக் பண்ணி பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங்கும் நல்ல ஒரு சங்கியான ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தம் காண்டர்ஸ் வருது. இது வந்து ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் தான். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய மெயின் மேட்டருக்குள்ள போயிடுவோம். இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் இது வந்து டாடா வந்து ரிவோ டார்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பேசிக்காக எனக்கு டாட்டால ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் டீசல் இன்ஜின். இது வந்து உங்களுக்கு ஒரு டர்போ டீசல், ஒரு 1.5 லிட்டர் டர்போ டீசல். இது இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு பார்த்தோம்னா 113 bhp வந்து உங்களுக்கு 3750 rpmலையும், அதே மாதிரி 260 Nm டார்க் வந்து உங்களுக்கு 1500 இருந்து 2750 rpm குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து பீக் டார்க் அப்படிங்கிறது ரீச் ஆயிடும். ஸோ இந்த டீசல் இன்ஜினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இதுதான். இந்த 113 bhpயும் உங்களுக்கு 3750 rpmலேயே உங்களுக்கு வந்து பீக் பவர் வந்து கிடைச்சிரும். அதே மாதிரி 260 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு பிலோ 2750 rpmலேயே உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அப்போ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு டார்க்கியான இன்ஜின் ஃபீலும் வந்து உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது கொடுக்கும். இந்த அளவுக்கான ஒரு பவர் அவுட்புட், அந்த ஒரு டார்க்கியான ஃபீல் கொடுக்கும்போது மைலேஜ் காம்ப்ரமைஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அதுதான் இந்த இன்ஜினுடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த இன்ஜின் இந்த பர்டிகுலர் கார்ல உங்களுக்கு ஒரு 22ல இருந்து 23 வரைக்கும் நீங்க ஒரு சட்டிலான டிரைவரா இருந்தா கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் மினிமம் உங்களுக்கு ஒரு 19 to 20 நீங்க ஒரு ஸ்போர்ட்டி டிரைவரா இருந்தா கண்டிப்பா அந்த அளவுக்காவது நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய யூசர் ஓனர் வந்து ஒரு யூசர் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவா உங்களுக்கு வந்து வரும். அதுல இன்னமும் ரொம்ப டீடைல்டா அவருடைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத, லாங் டிரைவிங்ல என்ன, சிட்டி டிரைவிங்ல என்ன அப்படிங்கறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டே டியூன்டா இருந்து அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் டிரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ரீசென்டர் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஓகே. இந்த கார் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக போதுமான அளவுக்கு இருக்குது. ஒரு ஃபேமிலி யூசேஜுக்கு இது வந்து சஃபிஷியண்டான ஒரு ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போது டாடா அவங்களுடைய டிசைன் லாங்குவேஜில் கொடுக்கக்கூடிய ஒரு புது ஸ்டைல். இது வந்து இந்த டிஜிட்டல் ஸ்டேரிங்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டாட்டானுடைய எம்பளமே கூட வந்து உங்களுக்கு வந்து க்ளோ ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது தான் க்ளோ ஆகும். இந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன் மாதிரியான விஷயம் வந்து அந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சராக எனக்கு தெரியல. மேபி இது வந்து ரொம்பவும் ஒரு டெக்லோட ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப அப்பீலிங்கா இருக்குமோ என்னமோ புரியல. பட் இந்த ஒரு பல்கியான இந்த சென்டர் ஸ்டேரிங், இந்த 2 ஸ்போக் ஸ்டேரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது வந்து ஆக்சுவலா இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ் தான் வந்து உங்களுக்கு ஹார்னுடைய போர்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டேரிங்ல கை பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கையை எடுத்து தம்பை எடுத்து நம்ம சென்டர்ல போய் ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் அந்த ஹார்ன் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நாம வந்து யூஸ் டு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஆடான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே இது வந்து கிரியேட்டிவ் அப்படிங்கிற வேரியன்ட். இதுல வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கிடையாது. பட் அதர்வைஸ் உங்களுக்கான ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேரிங்ல கொடுத்துட்டாங்க. இன்னொரு விஷயம், நம்ம கார் மேனுஃபேக்சரர்ஸ் இன்னைக்கு தேதிக்கு மக்கள் வந்து ஃபீச்சர் லோடான கார்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதுனால பேஸ் வேரியன்ட்ல இருந்து இல்ல பேஸுக்கு ஒரு வேரியன்ட் 2 வேரியன்ட் மேல இருந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுத்துறாங்க. அப்படி இந்த கிரியேட்டிவ் வேரியன்ட்லயும் உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லோயர் வேரியன்ட் வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஃபீல் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்லயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 7 இன்ச்ல இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன் கொடுத்துறாங்க. ஆக்சுவலா இப்போ 2025 அப்கிரேடட் கிரியேட்டிவ் வெர்ஷன்ல உங்களுக்கு 10.3 இன்ச் ஸ்கிரீனுமே கூட வந்து உங்களுக்கு இந்த கிரியேட்டிவ் வெர்ஷன்ல இருந்தே வருது. அண்ட் இன்னொரு நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில ஒரு அல்ட்ராஸ் டீசல் இருக்கு. ஸோ அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நெக்ஸான்ல வந்து உங்களுக்கு இந்த NVH லெவல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ்டா இருக்கு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. இந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அல்ட்ராஸ்ல கொஞ்சம் ஆடிபிளான அந்த இன்ஜின் கிரண்ட் வந்து
நமக்கு உள்ள கேட்குற மாதிரி இருக்குது. பட் இதில் வந்து ஒரு கன்சீல்டான ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்குது. அந்த நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் பக்காவாக கண்டெயின் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பர்டிகுலராக உங்களுக்கு டீசல் இன்ஜினில் ஏஎம்டி கியர் பாக்ஸு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் பாக்ஸ் வரும். அது மேலே உங்களுக்கு இந்த ஏஎம்டி வந்து போட்டு கொடுப்பாங்க டாடா. அண்ட் அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு இ ஷிஃப்டர், அதாவது டிரைவ் பை ஒயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த இ ஷிஃப்டர் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ஏஎம்டி கியர் பாக்ஸ்னுடைய ஒரு பாசிட்டிவ் அப்படிங்கிறது நமக்கு கிளச் இல்லாமல் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறது, சிட்டி ஜேர்னி பண்ணுறது, இதுக்கு எல்லாமே ரொம்பவும் ஒரு பர்ஃபெக்டான ஆப்டான ஒரு வெஹிக்கிளாக வந்து கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸாக நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த இ ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஒரு செகண்ட் டிலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அந்த இ ஷிஃப்டரை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது ஃபிலிம்ஸியாக இருக்குது. டக்குன்னு ஒரு டச் ஆஃப் அ பட்டனில் வந்து அது மூவ் ஆகுது. அதாவது அந்த இ ஷிஃப்டர் கீழே ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மேலே கீழே அப்படிங்கிறத அதை வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு வந்து நியூட்ரல் அண்ட் டிரைவுக்கு வந்து மாறுது. பட் அந்த மாறுற அந்த விஷயம் வந்து ஒரு 1 செகண்ட் டிலே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நம்ம டக்குன்னு ஒரு ரோட்ல வந்து யூ டர்ன் போடுறோம், ரிவர்ஸ் எடுத்து டக்குன்னு போடுறோன்றப்போ டக்குன்னு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு கியர் ஷிஃப்ட் ஆகிச்சா அப்படிங்கிறது நம்ம கீழே இறங்கி நம்ம கண் பார்வை எடுத்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்குது. ஒரு செகண்ட் டிலே அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். மேபி இந்த காரனுடைய யூசர்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பட் வெஹிக்கிள் ரன்னிங்ல இருக்கும்போது, டிரைவ் மோட்ல ரன்னிங்ல இருக்கும்போது கியர் ஷிஃப்டிங் ஆகுது அப்படிங்கிறது சீம்லெஸ்ஸாக ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் அதுவும் நீங்கள் வந்து அந்த சிட்டி மோட்ல இருக்கும்போது கியர் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது சுத்தமாக ஃபீல் ஆகலை. அண்ட் அந்த டிரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட் அப்படின்னு. ஸோ அதில் நீங்கள் ஸ்போர்ட் மோடில் போடும்போது உங்களுக்கான அந்த டார்க்கும் அந்த பிஹெச்பியும் உங்களுக்கு ஃபுல் அவுட்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஈகோ மோடில் கொஞ்சம் அது இசியூ மூலமாக அதை வந்து கொஞ்சம் சப்டியூ பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுதான் அந்த டிரைவ் மோட்ஸ்க்கான அந்த விஷயமே. ஸோ எக்கனாமிக்கலாக ஓட்டணுன்றதுனால பவர் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலாக அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சிட்டி மோடில் உங்களுக்கான அந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் போகிறதுக்கான அந்த ட்ராக்ஷன் வேணுன்றதுக்காக கொஞ்சம் டெவலப்டாக கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்போர்ட் மோடில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் கிடைக்கிற மாதிரி டியூனப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸுக்கு அவங்க ஸ்டேரிங் மவுண்டட் பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பேடல் ஷிஃப்டர்ஸை நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் இந்த வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது. எனக்கு வந்து அது அப் ஷிஃப்ட் ஆகும்போது அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, அதாவது ஒரு கியரில் இப்போ 3rd கியரில் போயிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணுறோம், கியர் வந்து ஓவர்டேக் பண்ணும்போது ஷிஃப்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து அந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் மூலமாக கியரை வந்து டவுன் பண்ணி ஓட்டும் போது அண்ட் அந்த அப் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த அப் ஷிஃப்ட் ஆகாமல், அதாவது 3rd கியர்ல இருக்கும் அதுவா 4th கியர் போகாம அது ஹோல்ட் பண்ணுதா அப்படின்னா ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணுது. நான் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து இந்த டெஸ்டிங்கில் நல்ல ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து ப்ராப்பரான யூசபிலிட்டியோட கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கிளில். கியர் அப் ஷிஃப்ட் ஆகாமல் பக்காவாக நம்மளால ஒரு கியரில் நிறுத்தி நிதானமாக ஓட்ட முடியும். பட் டவுன் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. பட் தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் ஆக்சலேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு வந்து அல்ட்ராஸ் டிரைவ் பண்ணும்போது ஒரு சின்ன லேக் வந்து ஆக்சலேட்டரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அது பல தடவை நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியும் அதனுடைய ஃபுல் ரெஸ்பான்ஸே அவ்வளோதான் அப்படின்றது டாடா சைட்லேருந்து கொடுத்த ஃபீட்பேக்கு. பட் இந்த வெஹிக்கிள் என்னால் அந்த ஆக்சலேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத என்னால் ப்ராப்பராக ஃபீல் பண்ண முடியுது. ஸோ கரெக்டாக இருக்குது. அண்ட் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்கும் ரியரில் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் பிரேக்ஸ் அண்ட் கிளச். இது வந்து ஏஎம்டி தான், பட் இருந்தாலும் டாட்டானுடைய டீசல் கார்ஸில் கிளச்சுங்கிறது மோர் ஆர் லெஸ் லைட்டர் வெர்ஷனில் தான் இருக்குது இப்போ வரக்கூடிய நியூவர் கார்ஸ். ஸோ அதுவும் இந்த கிளச்சும் பிரேக்கும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். டாடா கார்ஸில் நல்ல ஒரு பஞ்சியான பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரேக்ஸ் வந்து சூப்பராக ஆஃபர் பண்ணுது. அண்ட் சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வைடான மிரர்ஸாக தான் இருக்குது. நல்ல ஒரு விசிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணுது. பட் பெருசாக இருக்கிறதுனால தட்டிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நெக்ஸானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கார் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். பட் இது வந்து ஒரு சப் 4 மீட்டர் கார் தான். அண்ட் இன்னொன்று, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டிபிஎஃப்க்கு ஆட் ப்ளூ ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பிலோ 1500 சிசியில் வர்றதுனால அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிளை நீங்க வந்து டீசல் ஆப்ஷன்ல வாங்குறதுனால. அண்ட் இது வந்து உங்களுக்கு BS6 phase 2 நார்ம்ஸ்ல தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நியூ ஜென் டீசல் கார்ஸ் வாங்குறதுக்கு நிறைய பேர் பயப்படுறது இந்த டிபிஎஃப் இஷ்யூஸ்க்காக. பட் டிபிஎஃப் இஷ்யூ பத்தி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஹை ரெவ்ஸ்ல அப்பப்போ ஓடிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அது வந்து ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபிஎஃப் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இன்னைக்கும் அடிச்சு சொல்றேன், டீசல் கொடுக்கக்கூடிய பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ், அதோட மேட்ச் பண்ணக்கூடிய மைலேஜ் ஃபிகர்ஸ், இதை வந்து பெட்ரோல்னாலயோ சிஎன்ஜினாலயோ ஈவினாலயோ கண்டிப்பா மேட்ச் பண்ணவே முடியாது அப்படிங்கறத அடிச்சு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் கார் வந்து அரௌண்ட் 15 lakh அப்படிங்கிற பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் இந்த வேரியன்ட் கிரியேட்டிவ் அப்படிங்கிறது. ஸோ நீங்க ஒரு டீசல் வேரியன்ட் ஒரு சப் 4 மீட்டர்ல பாக்குறீங்க அப்படின்னா டாடானுடைய அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த நெக்ஸானுடைய அந்த கிரியேட்டிவ் வெர்ஷனுக்கு போகலாம். இதுல வந்து உங்களுக்கு அவுட்லுக்ல இந்த ஒரு பெரிய ஒரு லோ வேரியன்ட் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாம உங்களுக்கு அலாய் வீலோட கொடுத்துட்றாங்க. நிறைய டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட உங்களுக்கு இன்டீரியர்லயும் உங்களுக்கு ப்ராப்பரான யூசபிளான முக்கியமான
ப்ரீமியமான நிறைய ஃபீச்சர்ஸோட வந்துருது. பட் சன்ரூஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த எஸ் வேரியண்ட் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அதர்வைஸ் சன்ரூஃப் அப்படிங்கிறது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நார்மல் கிரியேட்டிவ் வெர்ஷனே கூட போகலாம். அண்ட் நீங்கள் நிறைய சிட்டி டிரைவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த ஏஎம்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோ இந்த வெஹிக்கிளினுடைய யூசர் ரிவ்யூ வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க மோட்டர் மலை கூட.